வணக்கம் சொந்தங்கள் எல்லாருக்குமே. இன்றைக்கி வந்து நம்ம ஊரில் காய்கறி சந்தை. நம்மளும் 4 வாரமாக காட்டில் எதுவும் காய் இல்லை, கீரை எதுவுமே இல்லைன்ட்டு போகலை. ஏதோ இருக்கிற தண்ணியில் கொஞ்சோண்டு சிறுக்கீரை, இதுலேயே கொஞ்சம் தண்டுக்கீரை நாற்றுட்ருக்கோம். அப்புறம் இந்த பக்கம் வந்து புளிச்சக்கீரை நாற்றுட்ருக்கோம். அதை தான் இன்றைக்கி நம்மளும் பிடுங்கிட்டு அப்படியே நம்ம ஊர் காய்கறி சந்தைக்கு போகலான்னு பிடுங்க வந்தாச்சு. களத்தில் சரோஜா அத்தை எல்லாத்தையும் இறக்கி விட்டோம் இன்றைக்கி. சரோ, கீரையெல்லாம் படன்னு பிடிங்கிறாத, பில்லில் பார்த்து பிடுங்க சாமி சத்தை. க்ளீனாக இருக்கணும் கீரை, இல்லாட்டினா அத்தை அப்புறம் மறுபடியும் ஒருத்தர் பொறுக்கு விட்ருவாங்க. வாங்க மாட்டாங்கப்பா. நல்லா கீரையெல்லாம் பார்த்து பிடுங்க, சிறுகீரையாக பிடுங்க. ஆமாம், அப்புறம் தண்டு கீரை தனியாக பிடுங்காட்டி கூட மண்டையாக ஓடி, ஏன்னா அடியில் அப்புறம் தளைஞ்சி வரும். தண்டு கீரையை வந்து தனியாக வைக்கணும். அந்தந்த கீரையை தனித்தனியாக ரகரகமாக பிரித்து எடுத்துறோ. பாருங்கள், நம்ம சரோஜா பிள்ளை வேறு 10 நாளாக ஊருக்கு போயிடுச்சு. நமக்கு ஆள் இல்லாமல் எப்படிடா பொழுது போகுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா அதுவும் வேலைக்கு போன நேரம் போக மீதி நேரம் நம்ம வீட்டில் தான் இருக்கோம். நம்மகிட்டையும் நல்லா தமாஸ் பேசும். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து காட்டுக்கார பொண்ணு தான். வேலை இருக்கிறப்ப வேலைக்கு போய்டும், வேலை இல்லாத சமயத்தில் நமக்கு ஒரு டைம் பாஸு. நம்ம வீட்டில் தான் எப்பயும் இருக்கோம். ஏன்னா அவங்களும் அது கூட பிறந்தது யாரும் இல்லை, அந்த பாப்பா ஒன்று தான். அதனால் நம்மளும் நம்ம கூட பிறந்த சகோதரி மாதிரி நம்ம வீட்டில் தான் எப்பயும் வரும் போவோம். சரோஜாவை எது சொன்னாலும் கோச்சிக்காது. மெயினாக ஏசுறமா? ஆமாம், எது சொன்னாலும் கோச்சிக்காது. ஏன்த்த 4 வாரமாக சந்தைக்கு போகலையே, நமக்கு இடம் கிடைக்குமா இன்னைக்கு? அதப்பா அதான் சொன்னேன், போய் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா நம்ம ஊரில் வந்து வாரம் சந்தைக்கு போகலனாலே அடுத்த வாரம் வந்து போய் காய் கடை போட்டோம்னாக்கா எங்கம்மா நீ வந்து இடம் பிடிக்கிறேன்னு கேட்பாங்க. இந்த வாரம் வந்து நம்மளும் 2-3 வாரத்துக்கு அப்புறம் போகிறோம். இன்றைக்கி இடம் கிடைக்குதா என்னன்னு தெரியல. வேறு எம்எல்ஏ சீட்டே கிடச்சிரு மாட்டுக்கு. நம்ம ஊர் சந்தையில் காய்கறி போடுறதுக்கு இடம் கிடைக்குமா இல்லையான்னு தெரியல. வாங்க, இன்னைக்கு நம்மளுக்கு சந்தைக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் என்ன நடக்குதுன்னு. பாருங்கள், என்ன மாதிரியே நல்லா கொடுன்னு வளர்ந்துருக்கு. இந்தாங்க, இது தண்டுக்கீரை, இது சிறுகீரை. அடிக்கிற வெயிலில் பச்சை புல்லை வாடுறாப்புல வாடி போச்சு இந்த கீரையும். என்ன பண்ணுறது? ஒரு மழை பெய்யலான்னா அதுவும் பெய்ய மாட்டேங்குது. அடிக்கிற அக்னி வெயில் ஆளையே அப்படியே இன்னும் உருக்கி எடுத்துருது வெயிலும். நாங்களாவது பரவாயில்ல, கிராமத்தில் இருக்கிறவங்க, அதனால் கொஞ்சம் சமாளிக்கிறோம். இந்த டவுன்லலாம் எவ்வளோ வெயில், இந்த நம்ம இதெல்லாம் எப்படி தான் தாங்குறாங்களோ தெரியல. பாவம் அக்காங்க எல்லாமே ரொம்ப கஷ்டம்தான் இந்த வெயிலில். பிள்ளைங்கள்லாம் சம்மர் லீவுக்கு கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வாங்க, இந்த இயற்கை காற்று வாங்கிட்டு அப்படியே நம்ம வீட்லேயும் ஒரு வாரம் தங்கிட்டு போகலாம். அவ்வளோதான், நம்மளும் பிடுங்கின சிறுகீரை, அரைஞ்சி வச்ச மணத்தக்காளி கீரை, அதுக்கப்புறம் புளிச்சக்கீரை எல்லாத்தையுமே கட்டியாச்சு. நல்லா அத்தை தண்ணியில் கழுவி பாருங்களேன், நல்லா சுத்தமாக கட்டியிருக்காங்கன்னு. வாங்க நம்ம ஊர் சந்தைக்குள்ளே போய் சந்தையும் பார்க்கலாம். அப்படியே நம்மளும் அத்தையை சந்தைக்கு கொண்டு வந்து விட்டாச்சு. கீரை எல்லாமே கூறு வச்சிட்டாங்க. வாங்க நம்ம ஊர் சந்தைக்குள்ளே போவோம். நம்ம ஊர் சந்தையில் எப்பயுமே கூர்க்காய்கள் தான் அதிகமாக விற்கும். அதனால் நிறைய கூர்க்காய்கள் பாருங்களேன், எல்லா விதமான காயும் கிடைக்கும். பழம், பூக்கடை எல்லாமே நம்ம சந்தைக்குள்ளே இருக்குது. எப்பயுமே கொண்டையம்பள்ளியில் வாரம் ஒரு தடவை சந்தைங்கிறதுனால சாயந்தரம் 5 மணிலேருந்து நைட்டு 8:30 மணி வரைக்கும் பாருங்கள் சந்தையில் கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். பாருங்கள், மளிகை கடை வழக்கத்தை விட இந்த தடவை வந்து காய்கறி கடையும் கம்மியாக தான் இருக்குது. நம்ம ஊரில் பாருங்கள், புளிக்கடை, காய்கறி கடை எல்லாமே இருக்குது. கருவாட்டுக்கடை, பூக்கடை. பூ பாக்கெட் எவ்வளோ? ஹே குட்டீஸ், அவ்வளோதாங்க. அப்படியே அத்தையும் கீரையெல்லாம் சந்தையில் கொண்டு போய் விற்றுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளும் வீட்டுக்கு கொஞ்சம் கத்திரிக்காய், கேரட்டு, பீட்ரூட்டு, அப்புறம் பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை நம்மளும் விதைச்சிருந்தோம், ஆனால் முளைக்கல. அதுக்கப்புறம் சந்தையில் விற்றுட்டு அதை வாங்கிட்டு வந்தாச்சு. இது அப்படியே வெங்காயம் வந்து வடகம் போடுறதுக்கு சின்ன வெங்காயமும் வாங்கிட்டு வந்திருக்காங்க அத்தை. அப்படியே நைட்டு சமையலுக்கு குழிப்பணியாரமும் சட்னி செஞ்சுருக்கேன். வாங்க அப்படியே போய் சாப்பிட போகலாம். எல்லோரும் வாங்க, நம்ம வீட்டில் இன்றைக்கி குழிப்பணியாரம் அப்புறம் வந்து கடலை சட்னி. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம்.